முதலாவது பாடலாக பாடல் 46வது பாடலை இணைந்து பார்ப்போம். பாடல் 46 பக்கம் 30 சிலுவை நிழலில் அனுதினம் அறியார் சார்ந்த பாடல் 46வது பாடல். பாடல் புத்தகத்தில் உள்ள 133வது பாடல் 133 ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.
பாடல் எண் 2 பக்கம் 1. பாடல் புத்தகத்தில் உள்ள 88வது பாடல், பாடல் எண் 88, காப்புத்தலங்கள் பாடல் எண் 88 பக்கம் 61. Hallelujah.
அடுத்ததாக பாடல் புத்தகம் 52வது பாடல் 57வது பாடல் பாடல் எண் 57 யெகோவாவே பாடல் 57 பக்கம் 37வது பாடல். Oh
யாசனைக்கு தரந்தி என்றார் இயேசுவுக்கு சொந்தமாக. பாடல் 127 பக்கம் 91. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 முதல். சிலுவையை பற்றிய உபதேசம்
கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்பதே. கிறிஸ்துவேம் கிறிஸ்துவ. இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கிராப்ஸ் ஊழியத்திற்கு கொடுத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கமிட்டி அங்கத்தினர்கள், செயலர், பொருளர் மற்றும் சபையார் உங்கள் ஒவ்வொருவரையும் கிராப்ஸ் ஊழியத்தின் மூலம் எங்களுடைய வாழ்த்துதலை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை கிராப்ஸ்னால் என்ன அப்படின்னா பயிர்கள் என்ற அர்த்தம் அல்ல. கிறிஸ்டியன் ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் த புவர் சொசைட்டியினுடைய சுருக்கம், அப்ரிவேஷன் தான் கிராப்ஸ். தமிழில் சொன்னோன்னா ஏழை எளிய மக்களுக்கான கிறிஸ்தவ மறுவாழ்வு இயக்கம். என்ன ஊழியம் செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். சில வருஷங்களுக்கு முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இடையங்குடின்ற ஊருக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குருவான இடத்துல கேட்டு அந்த ஆலயத்திற்கு நான் போய் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்ட உடனே அவர் சரின்ட்டு என்னை அழைத்து சென்றார். நான் ஆல்டருக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஆல்டரில் கல்வெட்டு இருந்தது. கல்வெட்டுனா அதாவது கல்றை புதைச்சி அதில் கல்வெட்டு இருந்துச்சு. நான் ஆல்டரில் எப்படி கல்வெட்டு இருக்கும்? பொதுவாக நமக்கு தெரியும் கல்ற தோட்டத்தில் தானே கல்வெட்டுலாம் வைப்பாங்க, இங்கே எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆச்சரியத்தில் அந்த குருவானவரிடத்திலே நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லையா, இது கால்டுவெல் பிஷப் அடக்கம் பண்ணின இடம், பிஷப் அம்மா அடக்கம் பண்ணின இடம், அவங்களுக்கு வச்ச கல்வெட்டு தான் இது. இந்த இடத்துல தான் அஸ்திபாரம் போட்டு இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்கன்ட்டு. உண்மை என்னன்னா எத்தனையோ மிஷனரிமார்களுடைய தியாகத்தினால அவங்களுடைய மார்ட்டியரிடம் அதன் மேலே கட்டப்பட்டது தான் இந்த திருச்சபை. அவங்க என்ன செஞ்சாங்க? 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த மிஷனரிமார் நமக்கு அநேக மருத்துவ உதவிகளை செய்தாங்க, கல்வி கூடங்களை ஆரம்பித்தார்கள், பொருளாதாரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நம்மை பொருளாதார மேம்படுத்தினார்கள். அதோடு சேர்த்து நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பையும் பகிர்ந்தார்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சோஷியல் காஸ்பல். அவங்க செஞ்சாங்க. அதுக்கும் கிராப்ஸுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டால், இதே பணியை தான், இதே ஊழியத்தை தான் கிராப்ஸும் செய்து வருகிறது. 4 கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்திருக்கிறோம். இந்த 4 கிராமங்களிலும் இதே மாதிரியான பணிகளை தான் நாங்கள் செய்து வருகிறோம். ஒரு தெரியாத ஒரு கிராமத்தில் போய், ஒரு ஸ்லம், ஒரு குடிசை பகுதியில் போய் திடீர்னு நாங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னோன்னா சொல்ல முடியாது. அப்போது ஒரு ஐ ஓப்பனர் ஒரு மெடிக்கல் கேம்ப் வைக்கிறோம், ஒரு டியூஷன்ஸ் வைக்கிறோம் தினமும். ஏன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு டியூஷன் வைக்கிறோம், தையல் சொல்லி கொடுக்குறோம்.
அப்புறம் சில முடியாத பிள்ளைங்களுக்கு போர்டிங் ஹோமில் சிஎஸ்ஐ போர்டிங் ஹோமில் அவங்கள சேர்க்குறோம். இப்படி பல உதவிகளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் சில சமயத்தில் ரொம்ப தேவைப்பட்டா. இப்படி பல உதவிகளை அவர்களுக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்கிறார்கள். அவங்களே சில சமயத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு ஜெபித்து கொடுங்கன்றாங்க. ப்ரேயர் செல்ஸ் ஆரம்பிக்கிறோம், சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, ஊழியங்கள் பரவுது. 2 கிராமங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு கிளை சபைகளாக மாறி இருக்கிறது. போத்தனூர்லேருந்து வெள்ளலூர் போகிற வழியில் கக்கன் நகர்ன்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இது ராமநாதபுரம் ஆலயத்துக்கு கிளை சபையாக ஆகியிருக்கிறது. ஐயர் வராரு, மாதத்துக்கு ஒரு தடவை கம்யூனியன் கொடுக்குறாங்க. எங்களுடைய ஊழியரும் இருக்கிறாங்க, சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. இது போல் திருப்பூர் பக்கத்தில் சத்யா நகர்ன்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அது பிச்சம்பாளையம் சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு கிளைச்சபையாக இருக்கிறது. அங்கும் எங்களுடைய ஊழியர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆயரும் அவரும் சேர்ந்து அந்த பணியை செய்கிறாங்க. காணிக்கையெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு கொடுத்துட்றோம், சர்ச்சுக்கு கொடுத்துட்றோம். இந்த எங்களுடைய ஊழியருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். இணைஞ்சு சர்ச்சும் நாங்களும் இணைஞ்சு அந்த திருச்சபையை நாங்கள் கட்டி வருகிறோம். ஸோ இந்த கிராம பணி எங்களுடைய முதல் பணி. இப்படி 4 கிராமங்களில் 2 தான் கிளைச்சபையாக ஆக்கி முடியுது, மீதியை முயற்சி செய்து வருகிறோம். 2வது எங்களுடைய ஜெயில் மினிஸ்ட்ரி. ஜெயில் மினிஸ்ட்ரினா இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பெரிய டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அந்த டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்கில் நானும் ஒரு ஆசிரியர், ஸ்டெயின்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 26 ஆண்டுகள் நான் பணிபுரிந்து விஆர்எஸ், அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு முழுமையாக இந்த ஆண்டவருடைய பணியை கிராப்ஸ் ஊழியத்தை செய்ததுனால இப்படி செய்து வந்தேன். அப்போது அந்த ஆசிரியர் பணியை செய்து வரும்பொழுது ஒரு பெரிய டீச்சர் ஸ்ட்ரைக் வந்துச்சு. எல்லோரும் பங்கு பெற்றாங்க, போராட்டம் நடத்தினோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்க, உங்கள் ஸ்கூல்லேருந்து 2 பேர் வாங்கன்னு. எங்கள் ஸ்கூல்லேருந்து நெல்சன் ஒருத்தரும் நானும் போனோம். அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு சாயங்காலம் விட்டுருவாங்கன்னு. வீட்டில் கூட சொல்லலை. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்க எங்களை நேராக ஜெயிலுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. எல்லா சிறைவாசிகளைப் போல் எங்களையும் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. எங்களை மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க. 2000 பேர் இருக்க வேண்டிய சிறையில் 6000 டீச்சர்ஸ் இருந்தாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான விசிட்டர்ஸ் வந்தாங்க. அது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலம். அப்போ நான் என்னென்னா, எங்களுடைய பேரண்ட்ஸ் நிறையா பேர் அங்கே ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாமஸ் சட்டை, நெல்சன் சட்டை கேளுங்க, அவங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. நான் சொன்னேன், எங்களை கூட இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் எங்கள் டீச்சர்ஸ், எங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு இந்த சிறைவாசிகளை போய் பார்க்கணுன்ட்டுருக்கு. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லைன்னு அவங்க எஸ்கார்ட் போட்டு போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா ஆயுள் கைதிகளில் நிறையா பேர் ஏதோ ஒரு அந்த ஸ்பெர் ஆஃப் த மூமெண்ட்டில் ஏதோ ஒய்ஃப் ஆகிடுச்சான், அவள் போய் எங்கேயோ கல்லில் போய் அந்த என்ன அம்மிக்கல்லில் போய் தலை இடிச்சிச்சு, அவள் இறந்து போயிட்டான். இல்லை அவன் அண்ணன் தம்பிக்காரன் கூட சண்டை போட்டான், அவன் தண்ணி அடிச்சிருந்தான், அவன் இறந்துட்டான். இப்படி ஏதோ ஒரு தப்பிதம் வேணும்னு செய்யலை. அப்புறம் இங்கே உள்ளே வந்த பிறகு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் சமுதாயம் அவங்கள ஏற்றுக்கொள்ளாது, ஃபேமிலி அவங்கள ஏற்றுக்கொள்ளாது. இப்போ நாங்கள் அதுக்கு பாலமாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்காக ஜெபம் பண்ணேன். 15 வருஷம் கழித்து எனக்கு அதுக்கு பதில் கிடச்சி. அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கே எங்களுக்கு ஒரு கிராப்ஸுக்கு ஒரு வழிமுறை கிடைத்து, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஐஜி எஸ்ரா மெண்டல்சன்ற ஒரு கிறிஸ்தவ டிஐஜி வந்தார். அப்போ கொஞ்சம் பெர்மிஷன் கிடச்சி இந்த 20 ஆண்டுகளாக இப்போ அதிலிருந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம், அவங்களுடைய வீடுகளை சந்திக்கிறோம். பல வகையில் அவர்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு கொடுப்பதற்கு பல வகையில் ஆண்டவருடைய அன்பை அவங்களுடைய 2வது அந்த குடும்பத்தையும் அவங்களையும் ஒன்றா சேர்ப்பதற்கு, விடுதலையான பிறகு இவங்க போன குடும்பத்தில் சேர்க்க மாட்டாங்க. யார் விடுதலையாகிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தை ஏற்கனவே பார்த்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இவங்களையும் கவுன்சிலிங் கொடுத்து ஒப்புரவாகுதல், அவங்கள ஒன்றா சேர்க்கறது, அந்த பணியும் கூட கிராப்ஸ் செய்து வருகிறது.
ஒரு 17 வருஷத்துக்கு முன்னால் 2005 இந்த சிறைவாசிகள் 10 வருஷம் 15 வருஷம் ஆயுள் கைதிகள்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறோம். அன்பு இல்லம்னு ஒன்று ஆரம்பித்தோம், கிராப்ஸ் அன்பு இல்லம்னு. அப்புறம் அது எக்ஸ்டென்ஷன் ஆகி கருணை இல்லம்னு ஆச்சு, கொஞ்சம் ஜாஸ்தி பேர் வந்தோடனே. அப்போது இதெல்லாம் ஆரம்பித்தது அவங்களுக்காக தான் ஆரம்பித்தது. முதல்ல சிறைவாசிகளுடைய பிள்ளைகளுக்காக ஆரம்பித்தது. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, அப்பா அம்மா 2 பேரும் இருந்து அனாதைகளாக இருக்கிறவங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், என்னென்னா அது எப்படி அப்பா அம்மா 2 பேரும் இருந்து அனாதைகளாக இருக்கிறதா, அது எப்படி நடக்கும்ன்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா அப்பா அம்மா யாரு கூடயாவது போயிடுறாங்க, அதே மாதிரி அப்பாவும் போயிடுறாரு. அப்போ இந்த பிள்ளைங்களை யார் வளர்ப்பா? ஒருவேளை தாத்தா பாட்டி இருந்தால் கவனிப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பசங்களை எடுத்து அவங்கள மறுவாழ்வு கொடுத்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அவங்களையும் மனுஷராக்கி அவங்களையும் படிக்க வைக்கிறது தான் கிராப்ஸ் செஞ்சு வருது. அப்படி இருக்கிற பசங்களில் அவன் 5ஆம் கிளாஸில் 7ஆம் கிளாஸில் ஜாயின் பண்ணி அவனை ஸ்கூலிங் முடித்து காலேஜ் முடித்து வேலை வாங்கி கொடுத்து அவனை ஒரு குடும்பமாக்குற வரைக்கும் கிராப்ஸனுடைய பொறுப்பு இருக்குது. அவனை ஒரு நல்ல கிறிஸ்தவ பையனாக குடும்பமாக ஆக்க வேண்டும் நம்ம முயற்சி செய்கிறோம். இதுதான் கிராப்ஸனுடைய ஒரு நிறைய இருக்குது. நான் சொன்ன 10 நிமிஷத்தில் இவ்வளோ காரியம்னா திஸ் இஸ் அ மினிமம் தட் ஐ கேன் டெல் அபவுட் கிராப்ஸ். உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குற ஒன்று தான் என்னன்னு கேட்டால், 30 வருஷமாக இந்த ஊழியம் நடந்துகிட்ருக்குது. எதனாலன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் இது நடந்துகிட்ருக்குது. நாங்கள் பெரிய பட்ஜெட்டு இப்படிலாம் போட மாட்டோம். அப்பப்போ என்னென்ன வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுப்பார். யார் மூலமாவது கொடுப்பார். எப்போ எது தேவையோ அப்போ அது யார் மூலமாக கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அவர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் திடீர்னு நினச்சோம், எங்களுடைய ஒய்எம்சியில் இருக்கிறது ரெண்ட்டுக்கு, டிஎல்சியில் இருக்குது 10 வருஷம் ரெண்ட்டு. அது 10 வருஷம் ஆனால் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும். அப்புறம் அங்கேருந்து போக சொல்லிட்டாங்கன்னா எங்கே போகிறது? சரி, திடீர்னு போக சொல்லிட்டு இந்த பசங்களெல்லாம் எங்கே கூப்பிட்டு போய் ஒரு எப்போவுமே வாடகை வீடு இவ்வளோ பெரிய வீடு கிடைக்குமா? கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி கிடைக்குமா? கவர்மெண்ட் சொல்கிறேன் இத்தனை ரூம் இருக்கணும், இவ்வளோ பெருசு இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி டார்மெண்ட்ரி இருக்கும், கிடைக்குமா? இப்போ ஒரு இடம் வாங்கி கட்டணும். இடம் பார்க்கலான்னு பார்த்தா எங்கேயுமே நம்ம ரேட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போது கிணத்துக்கடவு தாண்டி எங்கேயோ போய் சரி ஒரு அரை ஏக்கர் வாங்கலாம், சின்ன இடமா வாங்கலாம், 50 சென்ட் வாங்கலாம், இப்படி வாங்கலாம்னா அங்கெல்லாம் போனால் அவன் ஏக்கர் கணக்கில் தான் வாங்கிறதுக்கு. நீங்கள் வாங்கினா இவ்வளோ வாங்க, சின்னதெல்லாம் நாங்கள் தர முடியாது அப்படின்றான், எங்களுக்கு கட்டுப்படியாகாது அப்படின்னா அது ரேட்டு ஜாஸ்தியாகுன்றான். கடைசியில் கஷ்டப்பட்டு நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இடத்த வாங்கினோம். இன்றைக்கு அது 4 மடங்கு ஜாஸ்தியாக. ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் பில்டிங் கட்டி போன பிறகு எங்களுடைய ஆதரவாளர்கள் வர்றவங்க, அங்கிள் எங்களுக்கு இங்கே தான் இடம் இருந்தால் பாருங்களேன் அப்படின்றாங்க. ஆனால் அந்த இடம் வந்து நாங்கள் வாங்கும்போது 1 ஏக்கர் 10 லட்சம் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி 1 ஏக்கர் 40 லட்சம் ஆயிடுச்சு. ஏன்னா ரோடு ஃபெசிலிட்டிஸு எல்லாமே முதல்ல இருக்கும்போது குண்டும் குழியுமாக இருந்தது எல்லாமே இப்போ பெரிய ஹைவே ரோடு ஆயிடுச்சு. அதனால ரேட்டெல்லாம் கூடிடுச்சு. இன்னும் உக்கடம் அந்த அந்த பாலம் கட்டிட்டானா, மேம்பாலம் கட்டிட்டானா இன்னும் ரேட் கூடுன்றாங்க. அது எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ரூபா கொடுத்து எப்படி வாங்கினோம், எப்படி கட்டணும்? 98 லட்சம் கொடுத்து எப்போ கட்டினோம்? எங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் 2022 நாங்கள் அதை வெக்கேட் பண்ணி ஆகணும். மே 31ஆம் தேதி நாங்கள் ஜூன் 3ஆம் தேதி அது அக்ரிமெண்ட் முடியுது. அதுக்குள்ளே நாங்கள் கட்டி ஆகணும். 98 லட்சத்துக்கு பட்ஜெட் இது கொடுத்துருக்குறாங்க பில்டிங் கான்ட்ராக்டர். எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும்? அதுவும் கொரோனா ஹையஸ்ட்டில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்குமானா நிறையா எங்கள் போர்டு மெம்பர்ஸ் சொன்னாங்க, அங்கிள் இது நடக்காது. கண்டிப்பாக மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:27. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்கப் போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க.
நாங்கள் வசனங்களை கேட்கிற மக்களாக மட்டும் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீங்கள் பேச வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் 1 30 1 60 100 பலன் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். நம்ம ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம், அதை எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒன்று நீங்கள் வாசிக்க ஏதாவது ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணி ஒருவேளை யாராவது வாசிங்கன்னு சொன்னால் மட்டும் வாசித்தா போதும். மற்றபடி நீங்கள் ஒன்றா நான் சொல்ல எடுத்து நீங்கள் அந்த வசனத்தை ரெஃபரன்ஸை பார்க்க வேண்டாம். ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறதுக்கு காரணம் இது வந்து பைபிளில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னு சார். ஏன்னா நீங்கள் ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நான் டீச்சர், அதனால் சொல்கிறேன் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்பீங்க, நான் சொல்கிறது எதுவுமே உள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு அரை மணி நேரம், இல்லைன்னா ஒரு 40 minutes, அதுக்குள்ளே நான் முடிக்கணும். யூதர்கள் என்ன நினச்சாங்க, மேசியா இனிமேல் தான் வருவார், அதுக்கு ஏதோ அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இயேசுசாமியை வந்து நிச்சயம் மேசியான்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணல. இது அவங்க இது சிலுவையெல்லாம் அவங்க நம்பலை. கிரேக்கர்கள் எடுத்துட்டோன்னா அவங்க ஞானிகள், அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு இது பைத்தியமாக இருந்துச்சு. ஏன்னா சாக்ரட்டிஸ் காலத்தில் இருந்தால் ஏன், எதற்கு, ஒய், இது சிலுவைனா அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணணும், எல்லாம் ஒரு ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்க நம்புவாங்க. ஆனால் நம்ம சிலுவையை எப்படி நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை நமக்கு எப்படி இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்றத மையப்பொருளாக வைத்து 3 காரியங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நமக்கு இந்த சிலுவை எப்படி பலனாக இருக்குது அப்படின்னு கேட்டால், எதிரிகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியது இல்லை. சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு எதிரியே கிடையாது அங்கிள், சார், ஐயா, எங்களுக்கு எதிரியே கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை எதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் இருக்க யாருமே வந்து எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் பண்ணுறேன்னா எல்லா மன விருப்பத்தின்படி எல்லா நேரத்துலையும் நம்ம செய்ய முடியுமா? எங்கேயாவது நம்ம செய்கிறது வந்து யாருக்காவது பிடிக்காது, ஆனால் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அவங்களாம் என்ன ஆயிடுவாங்க, இன்னும் நம்ம சொல்கிறபடி செய்ய மாட்டேன்றான், அப்போ அவன் எதிரியாயிடுவான். அப்படி நம்ம எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி இருக்க முடியாது. அப்புறம் அந்த இன்னும் நம்ம கொஞ்சம் சொல்ல போனோம்னா, இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, எதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறவன் வந்து நமக்கு நேராக வந்து அப்படி இருந்து பார்த்த உடனே இவர் தான் எதிரி அப்படின்னா நம்ம அவனை நேராக இவன் எதிரி, இவனை இப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கலாம். அந்த எதிரி நம்ம பக்கத்துலேயே இருக்கான், ஆனால் நமக்கு எதிரின்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் நமக்கு எதிரி யாருன்னு நமக்கே தெரில. ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணுறதுக்கு போனவங்க நிறையா அவனுடைய எதிரிகள் போனாங்க. ஆனால் புரூட்டஸ்ன்னு அவனுடைய நண்பனும் போய் கொலை செய்வதற்கு அவன் தான் முதல்ல கத்தி எடுத்து குத்த போனோன்னா அவன் கேட்டான், தௌ டு புரூட்டஸ், நீயுமா புரூட்டஸ்னா, ஏன்னா நீ கூடவா என்னை வந்து கொலை செய்ய வர்றேன்ட்டு, குத்த வர்றேன்ட்டு. அப்படி நமக்கு யார் எதிரினே தெரியாமல் இருக்கிறோம். அப்படி இந்த எதிரிகளை நம்ம எப்படி எதிர்கொள்வது? பயப்படாமல் இருக்கலாமா? முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்போ சிலுவை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா சிலுவை நமக்கு எதிராக நிச்சயமாக போராடும். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். இது வந்து 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம போனோன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பெலிஸ்தியர், மீதியானர்கள், எகிப்தியர், எபூசியர், கானானியர், இப்படி பல மக்கள்கிட்ட யுத்தம் செஞ்சு எல்லார்ட்டையும் ஜெயித்தாங்க. எப்படி இத்தனை பேர்கிட்ட ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொன்னால், கர்த்தர் என்ன சொன்னாருன்னு கேட்டால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள்.
இப்போ நம்ம போய் எதையும் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னது? சிலுவை. சிலுவை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எதை குறித்தும் பயப்படவே வேண்டாம். இப்போ இருக்கிற ஒரு சினோரியாவில் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிறோம், என்ன பிரச்சனை எப்படி வருமோ நமக்கு தெரியலையேன்ற அளவுக்கு நம்ம மனசில் உள்ளத்தில் ஒரு இருக்கிற சினோரியாவே சரியில்லையே. நாட்டில் கிறிஸ்டியன் சொல்கிறதுக்கே நம்ம ரொம்ப சொல்கிறேன், என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ, நான் அப்படி பயப்பட வேண்டான்னு சொல்கிறேன். தைரியமாக இருக்கலாம், ஏன்னா நம்ம சிலுவை நம்ம கூட இருக்குது. இயேசுசாமி நம்மை பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இல்லை என்றால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதிலேயே அர்த்தம் இல்லை. அந்த விசுவாசம் இருக்கா? சிலுவையை நம்ம சுமந்து கொண்டு வருகிறோமா? சிலுவை நமக்கு முன் செல்கிறதா? அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படின்னா ரெட்ட வேஷம் நம்ம தெரிக்கிறோம். இதுவும் சொல்கிறோம். அதான் இயேசுசாமி சொன்னார், 2 எஜமானுக்கு நீ ஒருவனும் ஊழியம் செய்யக்கூடாதே. நீ சாத்தானுக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இயேசுசாமிக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இயேசுசாமியின் பிள்ளைகளாக இருந்தால் சிலுவையை நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்ட நாம் சிலுவையை நாம் என்ன பண்ணுறோம்? நிச்சயமாக தரிசிக்கிறோம், அதை நம்ம வணங்குகிறோம், அதை எடுத்து செல்கிறோம். அது நிச்சயமாக நமக்கு அது வெற்றியின் சின்னம், அது வெற்றி தரும். அந்த காலத்துலலாம் டாலரில் கூட என்னது ஒரு சின்ன சிலுவை இருக்கும். இருட்டாக இருந்துச்சுன்னா இந்த சிலுவையை பிடிச்சிட்டு போனால் எதுவும் வராது, பயம் எதுவும் வராது, அது பார்த்துக்குவார் கடவுள். அப்படி ஒரு சின்ன குருட்டுத்தனமான நம்பிக்கையா? அந்த நம்பிக்கையாக அது இருந்துச்சு. இன்றைக்கி அது கூட இல்லையே, அந்த நம்பிக்கை கூட நம்மகிட்ட இல்லையே. முதலாவது உலகப்போர் முடிஞ்சு, அதில் ஜெர்மனி தோற்று போச்சு. அதுக்கு பிறகு 2வது உலகப்போர் வருவதற்கு நடுவில் ஜெர்மனியில் சர்வாதிகாரியாக ஆனது ஹிட்லர். நம்மெல்லாம் ஹிட்லரை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். முதல் உலகப்போரில் ஜெர்மனி தோற்று போச்சு. இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. இங்கிலாந்து, பிரான்ஸு இந்த சைடு ஜெயிச்சிருச்சு. ஜெர்மனி, இத்தாலி இதெல்லாம் தோற்று போச்சு முதல் உலகப்போரில். அப்போது 2வது உலகப்போருக்கு நடுவில் தான் ஹிட்லர் ஜெர்மனியில், முசோலினி இத்தாலியில், ஃபாசிசம், நாசிசம் இதெல்லாம் வந்துச்சு. அப்போது ஜெர்மனி ஹிட்லர் ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் ஜெர்மனி ஃபார் த செகண்ட் வேர்ல்டு வார். அவன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிட்டே இருந்தான். ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரியாது? இங்கிலாண்டுக்கு தெரியாது. திடீர்னு என்ன பண்ணிட்டான்? 1939 அட்டாக் பண்ணிட்டான். அட்டாக் பண்ணோன்னே இங்கிலாந்து வாஸ் டோட்டலி நாட் ப்ரிப்பேர்டு ஃபார் வார். 2வது உலகப்போருக்கு இங்கிலாந்து தேசம் தயாராக இல்லாத நிலையில் ஜெர்மனி, ஹிட்லருடைய ஜெர்மனி இங்கிலாந்து தேசத்தை தாக்கியது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய போர் வீரர்கள் இறந்து போனார்கள். இங்கிலாந்து தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள் நிறையா பேர் கை காலை இழந்தார்கள். நிறையா மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஈஸ்டர் பண்டிகைக்கும் பெரிய வெள்ளிக்கிழமைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சனிக்கிழமை வந்துச்சு. அதுக்கு பேர் சாயங்காலம்னா ஈஸ்டர் ஈவ். தெரியும் சரியா? அது என்னைக்கு? பெரிய வெள்ளிக்கிழமைக்கும் ஈஸ்டருக்கும் நடுவில் ஒரு ஈஸ்டர் ஈவ்னு சொல்லுவாங்க. அப்போது யார் இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதம மந்திரின்னு கண்டா வின்ஸ்டன் சர்ச்சில். நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஹி வாஸ் கால்ட் ஆஸ் த வார் பிரைம் மினிஸ்டர். அவர் பிபிசியில் சொல்லணும், வானொலியில் செய்தி சொல்லணும். அவர் என்ன சொல்லுவாருன்னு எல்லாரும், ஏன்னா நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் கண்ணீரோடு இருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு அருமையானவர்களை, போர் வீரர்களை இழந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு கை இல்லை, கால் இல்லை, இப்படியாக ஊனமுட்டவர்களாக ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கிலாந்து தேசம் என்ன பண்ண போகிறது? கண்டிப்பாக ஜெர்மனி முழுமையாக இங்கிலாந்து தேசத்தை ஆக்கிரமிக்க போகிறதா
இங்கிலாந்து தேசம் இரண்டாவது உலகப் போரில் நிச்சயமாக தோற்கப் போகிறதா, அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவி கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் வந்த அந்த ஒரு செய்தி, அந்த ஈஸ்டர் ஈவில் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, காணப்படாத ஆனால் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை இறுக பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், காணப்படாத ஆனால் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை இறுக பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள் என்ற வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இங்கிலாந்து பிரஜையும் போர் வீரனும் அவர்கள் நம்பிக்கையோடு சிலுவையை எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்றார்கள். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வசனம் அவர்களுடைய இருதயத்திலே கிரியை செய்தது, நம்பிக்கையை உருவாக்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினார்கள். ராயல் ஏர்ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனியை தாக்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஜெர்மனியை முழுவதுமாக கைப்பற்றினார்கள். கூட யாரும் சப்போர்ட்டுக்கு யார் வந்தா? அமெரிக்காவும் வந்தது, பிரான்ஸ் தேசமும் வந்தது. கடைசியில் 1945 ஹிட்லர் டைட் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பெர்லின்றது அதனுடைய தலைநகரத்தில் ஹி கமிட்டட் சூசைட். ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டான். இங்கிலாந்து ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்த நாள், பெரிய வேலைக்கு அடுத்த நாள் அவன் சொன்ன இந்த செய்தி. வார்த்தை நமக்கு கூட இருக்கு. அந்த எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய சிலுவையை நாம் இறுக பிடித்து கொண்டால் அந்த நம்பிக்கை உறுதி நம்மை முன்னேறி செல்வதற்கு நமக்கு உதவி செய்யும். சிலுவையினுடைய பலன் ஒன்று. இரண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையும் நாம் செய்ய முடியும் என்ற ஒரு மனோபாவம், ஆட்டிடியூட். செய்ய முடியும். நிறைய நேரத்தில் நமக்கு என்னது? முடியாது, கஷ்டம், நடக்குமா? பிலிப்பியர் 4:13 இப்படி படிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு நம்ம அதெல்லாம் சும்மா எழுதியிருக்கு பைபிளில். அப்படியா பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருப்பான்? அவன் நிச்சயமாக அவன் என்ன உணர்ந்தானோ, அவன் என்ன அனுபவிச்சானோ அதை தான் எழுதியிருக்கான். நமக்கு அந்த அனுபவம் இல்லை. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அது நடக்குமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். நடக்குமா நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். அது ஆண்டவருக்கு சித்தமானால் நிச்சயமாக கூடும். இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் பிரகாரமாக அல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆக கடவுது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய நேரத்தில் நம்ம சில இடத்துல என்ன பண்ணுவோம்? நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அது செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம முழுசாக ஒப்பு கொடுத்துட்டோன்னா, அது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அப்போ ஒரு நெகட்டிவிட்டி, நடக்குமா நடக்காதா? ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து செல்கிற நாம் அவருடைய பலனை கொண்டு நிச்சயமாக இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய முடியும். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. இப்போ இவ்வளவு வசனங்கள் வேதத்தில் நம்ம படிக்கிறோமே, அதை செய்ய முடியாமல் போயிருமா? கண்டிப்பாக முடியும். அப்போ முடியும்ன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், மனோபாவம் நம்மகிட்ட சிலுவையை சுமந்து செல்கிற நாம் அதை தேவ பலனை நம்ம கொண்டிருக்கோன்னா, இந்த தபசு காலத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே சிலுவை என் முன்னே. இப்போ நிச்சயமாக என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஜெபம் பண்ணோன்னா, சிலுவையை எடுத்துகிட்டு போனோன்னா அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒன்று, அது ஆண்டவருடைய சித்தமாய் இருந்தால். 2010 எனக்கு இங்கே ஒரு பயங்கரமான ஒரு கட்டி உள்ளே இருந்திருக்கு. எனக்கு தெரியாது, வயிறு வலின்னு சொல்லி ரொம்ப நாளாக அதை வச்சுட்டே அலைஞ்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு டாக்டர் ஆனந்தராஜ், எங்கள் ஃபேமிலி டாக்டர், இஸ் நோ மோர், அவர் இல்லை. அப்போ
அப்போ வந்து ஜனவரி மாதத்தில் ஒரு நாள், பிப்ரவரி என்றைக்கோ ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன் ஜனவரி மாதத்தில். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் 2 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கினார். போனேன். அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுங்கன்னாரு. எழுதி கொடுத்தாரு. நான் போய் ஆர்எஸ்புரத்தில் போய் எடுத்தேன். அது 6 மணிக்கு வந்து பாருங்கன்னாரு. 18 mm இருக்கக்கூடிய கால் பிளாடரில் என்ன இருக்குது, கட்டி இருக்குது. 18 mm கட்டி இருக்குது. இப்போ அவர் கேட்டார், என்னுடைய பையன் வந்து ஒரு டாக்டர், சிஎம்சி வெள்ளூரில் ஒரு டாக்டர். அப்போ அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறீங்களான்ட்டு. நான் சொன்னேன் வெள்ளூர்லேயே பண்ணுறேன்னு. அப்போ உங்கள் பையன்கிட்ட பேசுங்க, உடனே பேசுங்கன்னா. நான் சொன்னேன் இப்போ அவன் எடுக்க மாட்டான் அப்படின்னோடனே, நீங்கள் பேசுகிறீங்களா இல்லைன்னா நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன்னாரு. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டால், இந்த கட்டியானது உடஞ்சி எல்லா இடத்துலையும் பரவிருச்சுன்னா அது திருப்பி ஒன்றுமே பண்ண முடியாது, ஆல் அவுட்டு அப்படின்றத டாக்டர் டைரெக்டாக என்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக அதை உடனே அட்டன் பண்ணணுன்றதுக்காக அவர் என்ன சொல்லியிருக்காரு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அது மண்டையில் ஏறலை. அப்புறம் நாங்கள் பேசினோம். அடுத்த நாள் புதன்கிழமை காலையிலே 6:15 மணிக்கு இன்டர்சிட்டியில் போய் 12 மணிக்கு டாக்டரை பார்த்துட்டோம். அவங்க வந்து ஓப்பனாக சர்ஜரி பண்ணுறதோட லேப்ரோஸ்கோபிக் பண்ணலாம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு டேப்லெட் வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஈகோஸ்ப்ரின்னு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன். அதை வந்து ஸ்டாப் பண்ணும். 5 நாளைக்கோ 1 வாரத்துக்கு ஏதோ ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணால் தான் லேப்ரோஸ்கோபிக்கு பண்ண முடியும். அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணி இங்கே இருக்கட்டும், பார்க்கலாம். தேவை இருந்தால் ஓப்பன் பண்ணிடலாம், தேவையில்லைன்னா பார்க்கலாம், நீங்கள் இங்கே உடனே அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லி அட்மிட் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, February 27 மதுக்கரையில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் ஆல்ரெடி என்னது, நான் போய் இது மாதிரி 3 நாள் மீட்டிங்கில் பேசணும். ஆபிஎல் ஐயர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மினிமம் 1 hour நீங்கள் பேசணுன்ட்டு. இப்போ எப்படா பேசுகிறது, இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு, முடியுமா முடியாதா? இப்போது அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற டேட் வந்து நெருங்குது. டாக்டர்ஸ்ட்டை நான் கூப்பிட்டு மெதுவாக அங்கே தெரிஞ்ச டாக்டர்ஸ் வந்தால் அவங்ககிட்ட கேட்டேன், ஆப்ரேஷனுக்கு பேசலாமான்னு. என் பையன்ட்டையும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி 10 நாள் தாராளமாக பேசலாம், ஆனால் சத்தமாக பேசக்கூடாது, ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. அவங்க நிறையா கண்டிஷன் சொல்கிறாங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கு தகுந்தாப்பில் பேச முடியுமா அப்படின்றது பெரிய குழப்பம். ஆனால் நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அந்த 1 வாரம் கழித்து லேப்ரோஸ்கோபிக் தான் பண்ண முடிஞ்சு. என் பையன் 3 நாள் லீவ் எடுத்துகிட்டு என் கூட வந்தான் சர்ச்சில் பேசுகிறதுக்காகவே. ஏன்னா செமி சாலிட் தான் நான் சாப்பிடணும், லிக்விட் ஆர் செமி சாலிட் தான். அந்த டைம்லலாம் அதை சாப்பிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் he was there to attend on me. 3 days மீட்டிங்கும் டெய்லி 1 hour பேசி, சண்டேயும் பேசி, அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவன் ட்ரெயின் ஏறி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வெள்ளூருக்கு போனான். அந்த மீட்டிங்கை அதுக்கு அடுத்த வாரம் மீட்டிங் பேசுகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் எக்யூப் ஆகிட்டேன், கொஞ்சம் எப்படியோ மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஆனால் அதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னால், ஆனால் இப்போன்றது வேறு விஷயம். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற, நான் உடனே நினச்சேன், இது முடிகிறதுன்றது உம்முடைய சித்தமானால் இது நடக்கட்டும்ன்ட்டு. ஆனால் அதை செய்வதற்கு நிச்சயமாக முடிந்தது. அப்போ தான் ஹோலி வீக்கில் பேசுகிறதுக்கு முன்னால் முடியுமான்ட்டு ஜான் ஜெயபாலன் ஐயர் வந்து அவர் எங்கள் சுந்தராபுரத்தில் இருந்தார். அவர் அதை ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது, அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இது மாதிரி நீங்கள் வர்றீங்களான்ட்டு. நான் அதையும் அக்செப்ட் பண்ணேன். அதனால் எல்லாத்தையுமே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறது நிச்சயமாக தேவனாலே முடியும். நிறையா திங்ஸை நம்ம நினைப்போம், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது தேவனால் முடியறதா, தட் இஸ் ஒன்லி கால்டு மிராக்கிள். வாட் இஸ் மிராக்கிள்? நம்ம முடியாதுன்னு நினைக்கிறது கடவுள் முடித்து கொடுத்தால் தட் இஸ் கால்டு மிராக்கிள். மிராக்கிளுக்கு டெஃபினிஷன் அதுதான். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம் இது நடக்காது, இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் கடவுள் நினச்சா நிச்சயமாக அது நடக்கும். அவருடைய சிலுவையினுடைய பலனை கொண்டு தேவன் நிச்சயமாக செய்வார். 2 காரியம் பார்த்துட்டோம். எதிரிகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. 2வதாக எதையும் செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஆட்டிடியூட் நமக்கு வேண்டும். கடைசியாக நாம் ஒன்று பார்க்க போகும்போது என்னன்னு கேட்டால், நியாயமான எதையும் தைரியமாக செய்வது. கடைசியாக ஒன்று என்ன, இது புதுசாக இருக்குது, நியாயமான ஒன்றை தைரியமாக செய்வது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
நிறைய இடத்துல ஒன்று இது சரி, யாராவது ஒர்க் பண்ணுற இடத்துல, அது ஸ்கூலாக இருக்கலாம், இல்லைனா ஆஃபீஸாக இருக்கலாம், இங்கே இது நியாயங்க, இது கரெக்டு. அந்த அவர் இருக்கார், ராபர்ட் இருக்கார்லங்க, இந்த அவர் இருக்கார்லங்க, சாம் இருக்கார்லங்க, நான் இங்கே யாரும் பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல, ஏதோ அது சாமாக இருக்கலாம், ராபர்ட்டாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் XYZ ஒரு கிறிஸ்துவ பேர் உள்ள ஒருத்தர் அவர் அதை கரெக்டாக அவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்குங்க. அவர் நியாயத்தை தான் சொல்லுவார், நியாயத்துக்காக நிற்பார், அதில் கஷ்டம் வந்தாலும் அதில் தான் நிற்பார். அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அதில் நின்றுருக்கோமா? நம்ம கஷ்டம் வந்தால் அப்படி இந்த நாணல் புல் பார்த்துருக்கீங்களா? நாணல்ன்றது மற்றது செடிக்கெல்லாம் என்ன இருக்குன்னா தண்டுவடம் இருக்கும். தண்டுவடம் இருக்கிறதுனால அது எங்கேயும் ஆடாது, அப்படி நிற்கும். நாணல் புல்லுக்கு என்ன கிடையாது, தண்டுவடம் கிடையாது. அதனால் காற்று இப்படி அடித்தா இப்படி ஆடும், காற்று அப்படி அடித்தா அப்படி ஆடும். நம்மளும் நிறைய நேரம் நாணல் புல்லை போல தான் இருக்கோம். ஏன் நாணல் புல்லை போல இருக்கோன்னா என்னது, காற்று இல்லை, எந்த சைடு வேணுமோ அந்த சைடு அப்படியே சப்போர்ட். இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணலான்னு இந்த சைடு சப்போர்ட் பண்ணிடுவோம், அந்த சைடில் சப்போர்ட் பண்ணலாம், அந்த சைடு. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டு கிடையாது. எது நியாயமோ எது நேர்மையோ, இங்கிலீஷில் அதுக்கு வேர்டு இன்டெகிரிட்டி. கிறிஸ்டியன்ஸ்னால் வி ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் இன்டெகிரிட்டி, நேர்மை, நியாயம், உண்மை. எங்கே போனாலும் நியாயத்துக்கு நேர்மைக்காக நாம் இருப்போம். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அவன் நேர்மைக்காக, நியாயத்துக்காக, நேர்மைக்காக இருப்பான். அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் இருப்பான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னால் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவர் சொன்னார்ல, சவுக்கு எடுத்துகிட்டு என்ன சொன்னார்? என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் சொல்லி சவுக்கு எடுத்து விரட்டினார்ல. நமக்கு அந்த தைரியம் இருக்கா? வெளியில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கேனாலும் தப்பு நடந்தால் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா, நேர்மை இருக்கா? ஏன்னா சிலுவை நம்மகிட்ட இருக்குது, நம்ம யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. ஒரு நாணலை போல இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அவன் எவ்வளோ பெரிய சிலையை செஞ்சு வச்சுருந்தான், அதை பணிஞ்சாங்களா? நேபுகாத்நேச்சார் செஞ்ச சிலையை அவங்க பணிந்து கொண்டார்களா? இல்லை. நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அப்படி இல்லைனாலும் நாங்கள் அப்போ உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு தேவதூதரையே அனுப்பிச்சிட்டார் கூட. நம்ம நேர்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நம் உதவிக்கு ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்புவார். நம்ம உண்மையாக இல்லைன்னா யார் நம்ம கூட வருவா? சாத்தான் கூட வந்துடுவான். இது கரெக்ட், இப்படி தான் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. மார்க்கு 8:34 யாராவது வாசிங்க. மார்க்கு 8:34 எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏசாமி பின்னால் போனோன்னா நம்மை வெறுத்து, ஒருத்து செல்ஃப் டினையல், நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டல, நம்மளை டினை பண்ணி வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு ஏசாமியை பின்பற்றணும். அப்படின்னா கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நேர்மையாக இருந்தால், நியாயமாக இருந்தால், உண்மையாக இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? பிரச்சனைகள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு. ஆனாலும் ஜெயங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு பிரச்சனை நம்ம நிறைய நேரம் என்ன நினச்சிக்கிறோம்? ஏசாமி பின்னால் போனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஏசாமி பின்னால் போனால் அதிகமான பிரச்சனை வரும், அதிகமான கஷ்டங்கள் வரும். ஆனால் அதை சகிப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு சிலுவையை கொண்டு நாம், அது வெற்றியின் சின்னம், நாம் ஜெயம் கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த பலனை தருவார். நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் ஒரு
அமெரிக்கன் லேடி, யங் லேடி தன்னுடைய விடுமுறைக்காக இந்திய தேசத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னுட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சொன்னார், ஒரு முஸ்லீம். அவர் சொன்னார், என்னுடைய மனைவிக்கு வந்து பிரசவம் பார்க்கறதுக்கு நீங்கள் வர்றீங்களா, நீங்கள் டாக்டர் அம்மாவான்னு. ஐயோ, நான் டாக்டர் இல்லை, நான் வர முடியாது. எங்கள் அப்பா வேணால் டாக்டர் கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா அவன் சொன்னான், இல்லை எனக்கு லேடி டாக்டர் தான் போயிடும்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் போயிட்டான். அதுக்கு கொஞ்ச நேரம் கழித்த பிறகு ஒரு பிராமின் வந்தான். அவனும் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து பிரசவ காலம் பார்க்க வேண்டும், நீங்கள் வர்றீங்களாம்மான்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நான் டாக்டர் இல்லை, அப்பா வேணால் கூப்பிட்டானா எனக்கு மேல் டாக்டர் வேண்டாம், எனக்கு பெண் டாக்டர் தான் வேணும்னு சொல்லி அவனும் போயிட்டான். இன்னொரு கொஞ்ச நேரம் கழித்த பிறகு ஒரு முதலியார் வந்தார். அந்த முதலியாரை என்னென்னா தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும்னு கேட்டால் அவனும் ஒரு தன்னை கூப்பிட்டாப்புல, இல்லை அப்பா மேல் டாக்டர் வேண்டாம், ஃபீமேல் டாக்டர் தான் வேணும் பிரசவம் பார்ப்பதற்குன்ட்டு. உடனே கேட்கக்கூடாது, என்னங்க இப்போல்லாம் அப்படி இல்லையே, 150 வருஷத்துக்கு முன்னால், இது ஒன்றும் கதை இல்லை, நடந்த சம்பவம். அவனும் போயிட்டான். இந்த அம்மா அதை மறந்துருச்சு. யங் லேடி எல்லோரும் சேர்ந்து திருப்பி விளையாடிட்டு கும்மாளம் போட்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஆகும்போது ப்ரொசஷன் போச்சு, 3 ப்ரொசஷன் போச்சு. அப்போது இந்த அம்மா கேட்டாங்க, என்னது எல்லோரும் அழுதுட்டு போகிறாங்க, 3 ப்ரொசஷன் போகுது, என்னதுன்னு கேட்டால் போனது என்னென்னா ஒரு முஸ்லீம் இறந்துட்டாங்க. எதில் இறந்தாங்க? பிரசவத்தில். அந்த அம்மா காலையில் வந்து அம்மா இறந்து போச்சு, அந்த அவருடைய மனைவி. அடுத்தது ஒரு பிராமின் வந்தார்ல, அவருடைய மனைவியும் பிரசவத்தில் இருந்துருச்சு. முதலியார் வந்தார்ல, அவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க. அதையும் அந்த அம்மா, அந்த யங் லேடி வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அந்த அம்மா ஒரு யங் லேடி ஜாலியாக வந்தாங்க, சரி ஏதோ வந்தாங்க, கேட்டாங்க, முடியலன்னா அவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நைட்டில் போய் சாப்பிட்டு படுத்த பிறகு ஒரு 10 மணி இருக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய கனாவில் இந்த 3 பேரும் அப்படியே அந்த ப்ரொசஷனும் போனாங்க. அதற்கு பின்னால் அப்படியே இயேசு சுவாமி சிலுவையை தூக்கி கொண்டு அப்படியே பார சிலுவையை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மாதிரி காட்சி அளித்தார். அப்போ என்னை நேசிக்கின்றாயா அப்படின்னு இயேசுசாமி அந்த பாட்டு அந்த ஒளி விழுந்துச்சு. அப்போ ஆண்டவரே, நான் உம்மை எப்போ நேசிக்கலை அப்படின்ற கேள்வி அவங்க கேட்கும்போது, இந்த மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீ எதை செய்தியோ அதை எனக்கே செய்தா என்ற அந்த வசனத்தை மூலமாக ஆண்டவர் இடைப்பட்டார். இப்போ இந்த சிலுவை மூலமாக சிலுவைநாதருடைய அன்பு என்னன்னா, இந்த மக்களுக்கு ஒரு லேடி டாக்டர் வேணும், நான் ஒன்று அழைக்கிறேன், நீ போ, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் படித்து நீ ஒரு பெண் டாக்டராக வரணும் அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் பார்த்ததெல்லாம் போய் அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே, அவன் ஆண்டவர் ஒன்று அழைக்கிறாரு, நீ போன்னு சொன்னோன்னே அந்த அம்மா ஷி டெடிக்கேட்டட் ஹர்செல்ஃப், வென்ட் டு அமெரிக்கா, ஸ்டடிட் ஃபார், அந்த அம்மா லிட்ரேச்சரோ வேறு ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு டாக்டருக்கு படித்து அப்புறம் திருப்பி அவங்க ஒரு பெண் மருத்துவராக, அதாவது என்னது கைனகாலஜி, அதாவது பெண் ஸ்பெஷலிஸ்டாக படித்து திருப்பி வந்து ஒரு 3 பேரை வச்சு மாட்டு வண்டியில் பிளாட்ஃபாரத்தில் தான் 150 வருஷத்துக்கு முன்னால் மருத்துவம் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 2 பேஷண்ட்டுக்கு 3 பேஷண்ட்டுக்கு மாட்டு வண்டியில் வச்சு பிளாட்ஃபார்மில் வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து இப்படியாக ஆரம்பித்த சின்ன மருத்துவ ஊழியம் இன்று 3000க்கும் அதிகமான வெளிநோயாளிகள் இருக்கிறாங்க. அங்கே போனால் பார்க்குறதுக்கு இடமே கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக, இந்தியாவிலேயே 2வது ஆஸ்பத்திரி, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கிறது என்னது? சிஎம்சி வெள்ளூர். ஆரம்பித்தது யார்? ஐடா ஸ்கேனர். அந்த அம்மாவுக்கு இருந்தது என்னது? எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள். வீட்டில் மட்டும் இல்லை, அவங்க இருக்கிற கம்யூனிட்டியில் மொழி தெரியாது, அப்புறம் இருக்கிற இந்த மண்ணில் வந்து இந்த கிளைமேட்டு, எத்தனையோ பிரச்சனைகள், பெர்மிஷன் வாங்குறது, அது நடத்துறது, எல்லாத்துலேயும் பெர்மிஷன், எத்தனையோ எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு சவாலாக எடுத்து அந்த அம்மா செஞ்சாங்க. அந்த அம்மா என்ன நினச்சாங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நேர்மையாக, நியாயமாக. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் கரப்ஷன் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அது எங்கே தான்? சிஎம்சி வெள்ளூரில். நீங்கள் யார்கிட்டையும் போய் ஒரு பைசா நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. கொடுக்காமலே எல்லாம் நியாயமாக நேர்மையாக நடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அது எது தான்? ஈவன் ஒரு சீட்டுக்கு கூட நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதில்லை.
எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, என் பையனுக்கு நான் 10 பைசா கொடுக்கல, கொடுக்காம தான் அந்த சீட்டு கிடச்சி. அதனால் இப்படி ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு மெடிக்கல் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னா, நியாயமாக நேர்மையாக ஒரு இன்டெகிரிட்டியோடு நடக்குதுன்னா நிச்சயமாக அது சிஎம்சி வெள்ளூர் தான். அந்த அம்மா திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ், எரிகின்ற ஒரு மெழுகுபெர்த்தியாக ஐடாஸ் கேடர் இருந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இத்தனை நோயாளிகள். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பீகார், பெங்கால், அங்கே வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய நோயாளிகள் வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு அவர்கள் செயல்பட்டாங்க. அதனால் சிலுவை நாதரை நாம் தரிசிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், சிலுவையை சுமந்து செல்கிறோம். அந்த பலனை கொண்டு நிச்சயமாக எதிரிகளை நாம் மேற்கொள்ள முடியும். அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற சினோரியில் நமக்கே ஒரு ஐடியா என்னென்னா, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ, பயப்பட வேண்டியதில்லை. செய்ய முடியுமா, முடியாதா, நோ நெகட்டிவிட்டி. கண்டிப்பாக செய்ய முடியும். ஆண்டவருக்கு சித்தமானால் நிச்சயமாக நடக்கும். என்னால் முடியாது, பட் ஆண்டவர்னால நிச்சயமாக முடியும். நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருந்தால் இந்த 3% இருக்கிறது கண்டிப்பாக ஜாஸ்தியாக ஆயிரும். ஏன்னு கேட்டால், we should be practicing Christians and not preaching Christians. நாம் உபதேசிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருப்பதை விட்டுவிட்டு நாம் நடைமுறை கிறிஸ்தவர்களாக, நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டாம். காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு சொன்னார். ஏன்னு சொன்னார். ஏனென்றால் கிறிஸ்தவர்களிடத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை காணவில்லைன்னு சொன்னார். அவர் தான் சொன்னார், நான் சொல்ல. இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களிடத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லைன்ட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் காந்திஜி சொன்னார். இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்ன? லெந்து காலம், சிலுவையை சுமந்து செல்கிறோம். வெற்றியின் சின்னம் நேர்மையா, உண்மையா, எங்கே பார்த்தாலும் அவன் கண்டிப்பாக அவனால் முடியுது. ஏன்னா சிலுவையை சுமந்து செல்கிற இயேசு சுவாமி அவன் தரிசிக்கிறான், வணங்குகிறான். அதனால் அவன்கிட்ட ஒரு பவர் இருக்குது, வல்லமை இருக்குது. வல்லமையுள்ள தேவனை அவன் தரிசிக்கிறான், வணங்குகிறான். அவர் ஆண்டவர், வல்லமை உள்ள ஆண்டவர். சொல்ல முடியுமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேடைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை ஒரு பலனாக இருந்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எதிரிகளை கண்டு நாங்கள் அஞ்ச வேண்டாம் ஆண்டவரே. ஏனால் சிலுவை எங்களோட கூட வருகிறது. ஆகையால் சிலுவை எங்களுக்காக நிச்சயமாக, நீர் எங்களுக்காக நிச்சயமாக யுத்தம் செய்வீர்கள். சும்மா இருந்தால் போதும் ஆண்டவரே. அதை போல நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னதைப் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை ஓடத்தக்கதாக கிருபை போராட்டங்க. கடைசியாக நாங்கள் நியாயத்தை தைரியமாக செய்வதற்கு உம்முடைய சிலுவை எங்களை வழிநடத்தத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய வாழ்க்கையை கண்டு அநேகர் உம்மை காணத்தக்கதாக, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக, இந்த லெந்து காலத்திலே எங்களை முழுவதுமாக உம்மிடத்திலே அர்ப்பணிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே உள்ள 35வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். 23வது பக்கத்தில் உள்ள 35வது பாடல், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. 35வது பாடல்.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரமாக சிலுவை எங்களுக்கு முன்பாக என்ற கருத்தின் அடிப்படையில் உதாரணங்களோடு கேட்க இந்த கிருபைக்காக நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை உணர்ந்தவளாக இருக்கிறோம். நீர் எனக்கு முன்பாக செல்கிறீர், உமக்கு பின்பாக நாங்கள் செல்கிறோம் உணர்ந்தவளாக இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சிலுவையை பிடித்து இந்த சிலுவையின் மூலமாக வருகிற கடின பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் மகிழ்ச்சியோடு அதிலே கடக்கத்தக்கதாகவும் கத்த கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்தவம் என்பது லகுவான ஒன்று அல்ல. பலவிதமான மேடு பள்ளங்கள் நிறைந்தது, கடின பாடுகள் நிறைந்தது என்பதை நாங்கள் உணர்ந்தவளாக செல்ல கத்த கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் ஞானத்தையும் அறிவையும் சரீர சுடத்தையும் ஆண்டவர் தருவான நம்பிக்கையோடு நாங்கள் செல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் சிறிதுக்கிற காணிக்கை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு நன்மையும் இந்த திருச்சபைக்கு பிரயோஜனமாக கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், தவிர கையிலாக சொன்னால் தடைப்பட்ட மக்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இரவிலே எல்லாருக்கும் நல்ல நித்திரை கட்டடித்தாரும் அதிகாலையில் எழுந்திருந்து வாரத்தின் நிறைவு நாளை கண்டு அதனுடைய பணிகளில் ஈடுபட கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் சித்தமானால் நாளை மாலை நாங்கள் ஒருவருக்கொருவர் இதே ஆலயத்தில் முகமுகமாய் பார்த்து மகிழும் வரை அன்றைய மாறாத பிரசனம் இதிலிருந்து காலங்களிலே அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக எங்களோடு இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தாழ் பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பஸ்நாம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்தும் சமாதானம் மனைவரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம். God bless you. மீண்டும் உங்களை நினைவுபடுத்துகிறோம். நாளை மாலை சரியாக 6:30 மணி அளவில் நாளை தின கூடுகை இருக்கும். அதில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி.